நான் தமிழ்நாடு விருதுநகர் மாவட்டம் சிவகாசி நகரம் பாறைப்பட்டி கிராமத்திலேருந்து வந்திருக்கிறேன். நான் வந்து ஒரு 4 நாள் ஆகிப்போச்சு. இப்போ நான் கொஞ்சம் ராமாயண கதைகளை கேட்டிருக்கேன். ராவணனை சம்ஹாரம் பண்ண பிறகு ராமபிரான் திரும்ப 14 வருஷத்துக்கு பிறகு அயோத்தியாவுக்கு வரும்போது இந்த அயோத்தியா நகரம் எவ்வளவு விழாக்கோலம் பூண்டிருந்ததோ, அப்போ அந்த நேரத்தில் இங்கே இருந்த ஜனங்கள் எல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியை நான் உள்ளூர உணர்றேன். இப்போ ஒரு 4 நாளாக நான் எல்லா இடமும் சுற்றி பார்த்ததில்லை. இங்கே இருக்கிற மக்களை பார்க்கும்போதும் இங்கே அந்த அளவுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்குது. இந்த ஒரு ஆனந்தத்தை என் வாழ்க்கையில் என் கனவாக இருந்த ஒரு ஆனந்தத்தை நான் வந்து உண்மையிலே அனுபவிச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற உத்தரப்பிரதேச அரசு இங்கே வர்ற மக்களுக்கு அவ்வளவு நல்லா என்ன தேவை கழிப்பிடம், ஒரு பண வசதிக்கு ஏடிஎம் சென்டரு, அதே மாதிரி சுத்தப்படுத்துறது இல்லை, ரோடு எல்லாம் சுத்தப்படுத்துறது, தங்குறதுக்கு அங்கங்கே உண்டான வசதிகள், குடிக்க தண்ணி வசதிகள், சாப்பாடு வசதிகள் வந்து எல்லா மாநிலத்தில் இருந்து சமுதாய மக்கள் அந்தந்த ஏரியாவில் இருந்து நிறைய வந்து எங்கே போகிறோமோ நம்ம பார்க்குற இடத்துலலாம் டீ கொடுக்கறது, பால் கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, இங்கே ரொட்டி எல்லாமே காலையில் 7 மணியில் ஆரம்பிச்சாச்சுன்னா நைட்டு 9-10 மணி வரைக்கும் எந்த பக்கம் திரும்பினாலும் நல்லபடியான சாப்பாடு, தண்ணி வசதி எல்லாம் நல்லபடியாக கிடைக்குதுயா. உண்மையிலே வந்து நான் அந்த ராமபிரான் காலத்தை நான் பார்த்ததில்லை. ஆனால் ராமாயணத்தில் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கிறேன். மக்கள் ரொம்ப ராமபிரான் வரும்போது மக்கள் ரொம்ப ஆனந்தமாக இருந்தாங்க, உற்சாகமாக இருந்தாங்க, ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருந்தாங்கங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதான் அந்த விழாக்கோலம் எப்படி இருந்ததுங்கிறத அந்த காலத்தில் வால்மீகி பகவான் வந்து நமக்கு விவரிச்சிருக்காரு. அதை நான் கற்பனை பண்ணி பார்க்கும்போது அதை விட ஒரு 2 பங்கு இப்போ கூடுதலாக தெரியுது எனக்கு. உண்மையிலே பார்க்கும்போது இப்படித்தான் நான் ராமபிரான் வரும்போது இப்பயே இப்படி இருக்கு அப்படின்னா ராமபிரான் வந்திருந்தப்ப எப்படி இருந்திருக்கும். அப்போ அதை விட நம்ம நல்லா பண்றோமாங்கிற ஒரு மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க அரசும் சரி. இந்த உத்தரப்பிரதேச அரசை வந்து நம்ம உண்மையிலே எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அந்த அளவுக்கு நல்லபடியா மக்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. எந்த மக்களுக்கும் நம்ம ஏரியா நம்ம ஊர்களில் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனு, ஒரு அரசியல்வாதி வராங்கன்னா பிடிச்சிக்கிட்டு நிப்பாட்டிக்கிட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த பிரச்சனையே இல்லை. இங்க எல்லாபடியா மக்களுக்கு அவ்வளவு ஒரு பக்தர்களுக்கு எந்த ஒரு சிரமமுமே இல்லை. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்குயா, மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது. உண்மையிலேயே இது வந்து முழுக்க நம்ம மோடிஜிக்கும் நம்ம யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கும் ரொம்ப எவ்வளவு சொன்னாலும் மனமாற நான் அவங்களுக்கு வந்து நன்றியா நம்ம எல்லாருமே பக்தர்கள் எல்லாருமே தெரிவிச்சுக்கிறோம். நன்றியா. நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்து விழுப்புரம் மாவட்டத்தில் பாளையன்னு ஒரு கிராமத்திலேருந்து வரேன். இந்த மாதிரி ஒரு எல்லா நாட்டிலே இருந்து வந்த சாதுகள், சாமிகள் எல்லாருமே இங்கே வந்து பார்க்கணும், இந்த ஐயாவுடைய விழா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராம ஜென்ம பூமிக்கு நமக்கு எல்லாருடைய காலம் இங்கே பதிய வைக்கணும். தமிழ்நாட்டில் இருந்து இங்கே எல்லா நாடும் இந்த மாதிரி ஒரு விழா கொண்டாடி அவருக்கு ஒரு சின்ன ஒரு குழந்தை மாதிரி சிலையை வைக்கிறதுக்கு உலகமே எல்லாரும் இந்த மாதிரி ஒரு இது இருக்கு, நிகழ்ச்சி இருக்குதா அப்படின்னு எல்லாரும் பார்க்கறதுக்காக ரொம்ப ஆவலாக வந்துன்னு இருக்காங்க. எவ்வளோ பேர் வந்தாலும் இங்கே அவங்க வந்து அவ்வளோவும் எல்லாரும் அவ்வளோ ஆனந்தம். ஓம் அந்த சீதாராம் அப்படின்றதுக்கு தான் சொன்னாதான் நமக்கு நல்ல ஒரு இது. சீதாவை கூப்பிட்டாதான் நம்ம ராமரே வந்த மாதிரி நமக்கு ஒரு புத்துணர்ச்சி இருக்குது. எல்லாரும் நிறைய கொண்டாடுறாங்க. இறைவனுடைய வழியில இவர் தான் இறைவன் என்றது நமக்கு உணர்ந்து அப்பயும் நம்ம உணர்ந்துருக்கிறோம். ராமர் தான், அந்த கிருஷ்ணன் தான் ராமர் அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அயோத்திக்கு நம்ம உலகத்துக்கு ராமர் மாதிரி நம்ம வாழணும், ராமர் மாதிரி இந்த மாதிரி மனைவியோட இருக்கணும் அப்படின்ற ஒரு உதாரணத்துக்கு அவங்களாம் நம்மளுக்கு எடுத்து காட்டிட்டு இந்த உலகத்துக்காக கொடுத்துட்டு போயிருக்க ஒரு பொக்கிஷனு. இது நம்ம வந்து பயன்படுத்துறதுக்கு நமக்காக ஒண்ணுமே பண்ண தெரியல. எப்படிதான் வாழறோம், என்ன வாழ போறோம், எதுக்காக வாழறோம்னு தெரியாமே வாழ்ந்துட்டு போறோம். முன்னோர்களை நினைச்சு பார்த்து வாழ்ந்தா நமக்கு எதுவுமே தேவையில்ல. கொரோனா வரும்பொழுது ஒருத்தவங்க தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்து ஓடி தாய்க்கு ஏதாவது ஓடணும்னா கூட அவங்க போய் கதவை சாத்திக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பயம் எதனால வருதுன்னா நீங்க பண்ற எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கொண்டு வராரு இறைவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.